இன்றைக்கு நிறைய முஸ்லீம் வாலிபர்கள் வரை சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நாங்கள்லாம் ரொம்ப முரட்டு சிங்கிள், நாங்கள்லாம் வாழ்க்கையில் கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் இருக்கிறாங்களா இல்லையா? அந்த மனப்பான்மையை கொண்ட வாலிபர்களிடம் நாங்கள் கேட்கிறோம், நாமெல்லாம் முஸ்லீம்களாக இருப்பதின் காரணத்தினாலேயே கொஞ்சமாச்சு மார்க்கத்தை பற்றியும் யோசிக்கணுமா இல்லையா? இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்வார்கள், ஒருத்தன் கல்யாணமே பண்ணலாட்டி கூட அங்கே 2 காரணங்கள் இருக்கும். ஒன்று, அறவே ஆண்மை இல்லாதவனாக இருப்பான். இரண்டாவது, வாழும் காலமெல்லாம் முழுக்க முழுக்க பாவம் செய்வதை விரும்புபவனாக இருப்பான். எனவே இந்த 2 மோசமான காரணத்திற்கு அப்பாற்பட்டு வேற ஒரு காரணம் இருக்காது என்று அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்வார்கள் அல்லவா, அமல்லம் யஸ்ததி, உங்களில் யாராவது ஒருவருக்கு மனைவிக்கான தேவையான செலவு காசை கூட தர முடியாவிட்டால், உங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கான எந்த ஒரு சக்தியும் இல்லை என்றாலும் ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும், நோன்பு தான் உங்களுக்கான பரிகாரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு தூரம் நமக்கு விளக்கி தந்திருக்கிற போது, எனக்கு கல்யாணம் பண்ணுவதற்கான எல்லா ஆற்றலும் இருக்கிறது, ஆனால் நான் கல்யாணமும் பண்ண மாட்டேன், நான் நோன்பும் வைக்க மாட்டேன், எப்போதும் என்னுடைய வாழ்க்கையை நான் ஷஹ்வத்தை கொண்டு, இச்சையை கொண்டு தான் நிரப்புவேன் என்கிற ஒரு அடிப்படையில் இருக்கிற இந்த வாலிபர்களை நாம் என்னவென்று சொல்வது? அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் இது போன்ற மோசமான பாவங்களில் இருந்து நம் அனைவரையும் பாதுகாத்து இந்த மார்க்கத்தில் உறுதியாக நிற்கக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.